நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம். சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் அண்ட் கோ பிரசன்டட் பை நலா சாப்ப கடை முகப்பேர். சபாஷ். வழக்கமா பாலாஜி தட்டுவேன். நீ ஏன் மச்சான் அம்மா வெறுப்பா தட்டுற? அப்படி யார் நாலு செலிபிரிட்டிஸ்? இந்த செலிபிரிட்டியை பத்தி சொன்னா நீ அவ்வளவு பதறு மாமா. ஏன் மச்சான் அப்படி என்ன செலிபிரிட்டி இவங்க? மச்சான் வரப்போறது 2 அண்ணன் தம்பிங்க. ஓகே. இவனை பார்த்தா அவனை பார்க்க வேணாம், அவனை பார்த்தா இவனை பார்க்க வேணாம். அப்ப ஒருத்தனை மட்டும் கூப்பிட்டுருக்கலாம்ல? 2 பேரையும் கூப்பிடுறேன், பார்க்க முடியாது. ஏய், அதாவது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. அப்படி என்ன இவங்க 2 பேருக்குள்ள அந்த விஷயம்? ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பைத்தியமா அலையறாப்புல, ஒன்ன மாதிரி. இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு பைத்தியமா அலையறாப்புல. அது ஒன்ன மாதிரி மூடு. சரி. அதாவது 2 பொண்ணுங்களை பத்தி சொல்றேன் கேளு. ஐயோ, 2 பொண்ணுங்களா மீதி செலிபிரிட்டிஸ்? இல்ல, அதாவது ரஜினி சார் வந்து எந்திரன்ல ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. எல்லா டயலாக் சூப்பர். அதுல என்ன டயலாக்? குறிப்பா ஒரு டயலாக். என்ன மச்சான்? உலகத்துல அழகான விஷயங்கள் 2 படிச்சிருக்க ஆண்டவனா, ஒன்னு நீ, இன்னொன்னு நான். அந்த அளவுக்கு அழகா 2 பேரும். இந்த டயலாக் இதுங்களே மாறி மாறி சொல்லிக்குதுங்க, வேற ஒருத்தர் சொல்லவே மாட்டேன்றான். அப்படிப்பட்ட 4 செலிபிரிட்டிஸ். 4 பேரை கூப்பிடுறேன், நீ பாரு. நீ கூப்பிடு மச்சான். அந்த 4 கவிதையும் உள்ள வாங்க. லெட்ஸ் வெல்கம் புது கவிதையில இருந்து ஃபெரோஸ், தினேஷ், நித்யா, நானோ. புது கவிதை டீம்ல இருந்து 2 அண்ணன் தம்பிகளும் 2 உலக அழகிகளும் வந்திருக்காங்க. ஆனா புது கவிதை டீம் நீங்க ஆல்ரெடி ஆபீஸ் டீம். ஓகே, அதான் ஓகேவா? ஆபீஸ்ல வந்து நீங்க வந்து விஷ்ணுவுக்கு பேர். அவனும் வந்து சரியில்லை, நீங்களும் சரியில்லை. நீங்க கார்த்திக் அண்ணாக்கு பேரா? என்னமா அது கல்ச்சரே கெட்டு போயிருமேமா. கார்த்திக் பேர்னு சொல்லுமா? கார்த்திக். ரைட், ஓகே. கார்த்திக் ரொம்ப பரவாயில்ல, அவனுக்கு பேரை நினைச்சு சிரிச்சினாகிறீங்களா? அது சிரிச்சுனே இருக்கு. வேணா சொல்லு, யாருன்னு சொல்லு. யாரோட பேர்னு சொல்லு. விஷ்ணு பேர். அப்புறம் எப்படி சிரிக்காம அந்த பையலோட பேர். ஓகே. விஷ்ணுவை பத்தி எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அது வந்து சொன்னீங்கன்னா இந்த எபிசோட்ல உங்களை நாங்க வந்து விட்டுறோம், கலாய்க்க மாட்டோம். நீங்க இந்த எபிசோட்ல விட்டுருவீங்க, அப்புறம் அந்த எபிசோட்ல வெச்சு செய்வாங்களே, என்ன ரொம்ப கஷ்டங்க. ப்ளீஸ் வேணாம். அப்படிலாம் இல்ல. தெரிஞ்ச ஒரு விஷயம்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நண்பன் எனக்கு, அவ்வளவுதான். யாரு? எனக்கு ஒரு இந்த நண்பன். போர்வில தான் ஆரம்பிப்பான். ஜாக்கிரதையா இரு. கேட்டது நல்ல விஷயம். இதுதாங்க நல்ல விஷயமே, இதுதான் கெட்ட விஷயமுங்க. ஓ, ஃப்ரெண்டா இருக்கு. ஆமா. சரி, ஓகே. அனு, ஆபீஸ் சீரியல்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு புகழ் வந்திருக்கு? புகழ்னு வரல. புகழ் இல்ல, புகழ் சொல்லுங்க. எனக்கு வராதுங்க, விட்டுடுங்க. இல்ல, புகழ் சொல்லுங்க. புகழ். சரி. ஏய், நீ ஆங்கர் ஆயிட்டா வாஜாரு இல்ல. ஓகே மச்சான். ஓகே, நீ ஓகே. புகழ் ஓகே தாமா. நெக்ஸ்ட் வாமா. அவனுக்கு வராது, அதனால. நீ வாமா. நம்மள ஒரே கட்சி. ஒரு பேச்சு சொன்னாங்க. சரி, அப்படிங்க. என்ன சொல்லணும்? புகழ் ஐயால உனக்கு காம்பிடம் கொடுத்து யாரும் போடுங்க. என்ன நிக்கிறியா சொல்லு. என்ன சொல்லணும்? எனக்கு பிடிச்சிருக்கு. எது? இந்த ஷோக்கு வந்திருக்கிறது. அண்ட் எப்படி சொல்றது, எனக்கு சிரிப்பு நீங்க சிரிக்க வச்சிட்டீங்கன்னா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படியா? எஸ். சரி, கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பாப்போம். இல்ல அது ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு இல்ல, பக்கத்துல இருக்கறவங்களால தாங்க முடியாது. அடிச்சு சிரிப்பா, அவள இல்ல மத்தவங்க. ஓ, பாலாஜி பக்கத்துல வந்துரு. முதல்ல அந்த பொண்ணுக்கு நின்னு இருக்கலாம். வேணாம், நில்லுங்க, பரவாயில்லை. சரி, ஓகே. தினேஷ் சொல்லுங்க, புது கவிதையில ஹீரோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோ. லைக் வெயிட் பண்ணேன், கரெக்டான டைம். ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். ஹாப்பி. ஓ, இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாப்பியான்னு கேட்டிங்களா? நம்புறேன், ஹாப்பின்னு நம்புறேன். என்னடா ப்ரோ? சொல்லுங்க ஃபெரோஸ். என்ன நினைக்கிறீ நம்ம ஷோ பத்தி ஏதாவது 2 வார்த்தை சொல்லுமா? இல்ல ஷோ ரெகுலர் பார்க்கற ரொம்ப பிடிச்ச ஷோ. பார்த்து இத விஜய் டிவி ஃபர்ஸ்ட் ஷோ பண்றேன். அப்படியா? மத்த எந்த ஷோ நீங்க பண்ணதில்ல? விஜய் டிவி எதுவும் பண்ணது, இத பண்றேன் ஃபர்ஸ்ட் ஷோ. இனிமேல் எந்த ஷோ நீங்க பண்ண முடியாது. வெரி குட். நீங்க 4 பேர் உங்க இடத்துல செட்டில் ஆயிரோம், நாங்க எங்க இடத்துல செட்டில் ஆயிரோம். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவோம். கமான். மதர் டங் வந்து தமிழ் தான உனக்கு? ஆமா. அப்புறம் என்ன? அண்ணா என்ன பண்றது, நான் எனக்கு எழுத படிக்க தெரியாது. ஓ, அன்எஜுகேட்டட் ஹீரோயினா? நான் என்ன பண்றேன்? இல்ல ஏறி நிக்கிற, வெயிட் பண்ணியா? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு டோருக்கு வெளிய உன் புருஷன் உட்கார்ந்து இருப்பான். ஐயால நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. இந்த வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். மகேஷ் உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு, எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எனக்கு பதில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தத்தியா நிக்க கூடாது. அனு, குறிப்பா உனக்கு தான் சொல்லிடு. சரி, ஓகேவா?
கேள்வி கேட்டு முடிச்ச உடனே உங்க முன்னாடி இருக்கு இல்லையா ஜூஸ் அதை எடுத்து ஒரு கல்ப் அடிச்சு எந்த கையில எடுத்து அடிக்கிறோ அதே கையில தான் பசர் அமுக்கணும். யார் முதல்ல பசர் அமுக்குறீங்களோ அவங்க அந்த பதில சொல்லலாம். ஓகே ஓகேவா? ஓகே, வெரி குட். நம்ம முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. உங்களுக்கு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வச்ச மறக்க முடியாத பட்ட பேர் என்ன? பெட் நேம் என்ன? இல்ல ஃபுல்லா குடிக்கணும். ஃபுல்லா குடிமா. இல்ல நீ ஃபுல்லா என்ன ஸ்ட்ரைட்டன் பண்ணதெல்லாம் ஜூஸ் போட்டு வீணா போடும் போல. பிரீத்தி சொல்லுமா. முன்னாடி வீணா போடுதுங்கறியா? என்ன ஏதோ சொல்ல வந்து உயிர் போய்டும் போல. அடுத்து யாரு? என்னமா அப்படி? நான் சொல்லுங்க. இல்ல கடைசியா சொல்லணும். தினேஷ். எலும்பா. ஃபெரோஸ். போட்டு பொட்டியா. பொறுக்கியா? உண்மையாவா? சொல்லுங்க. மாரியம்மா வா வாவ். முடிச்சு. உண்மையிலே வாந்தி வருதா இல்ல ஜூஸ் தானா கன்றாவி? அவ்வளவுதான். சரி குடிச்சிருப்பா. அனு. இப்ப சொல்லு. என்ன பேரு? மாடு. மாடா? அத சொல்ல உனக்கு அவ்வளவு நேரம் எருமாடு. பிரீத்தி உங்களோட பெட் நேம் என்ன? பக்கி பிரீத்தி. உண்மைதான். கேள்வி முடியறதுக்குள்ள ஜூஸ் எடுத்து எதனால பக்கி பிரீத்தி? அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. சரி சொல்லுங்க. என்னோட தடவை கையில பன் பட்டர் ஜாம் சாப்பிடும்போது நாய் துரத்துச்சு. அவங்க எல்லாம் போடு நாங்க போடாம தின்னே ஓடி வந்தோம். அதனால பக்கி ஆல்ரெடி அதை சாப்பிட்டு தானே அது. அது சாப்பிட்டு அதனால பக்கி பிரீத்தியா? வெரி குட். வெரி இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி. அவங்க பின்னாடி இருந்ததுனால பக்கி பிரீத்திக்கு நம்ம மார்க் கொடுத்துடலாம். பட்டு பேர் வச்சிங்களா? எஸ். உங்களுக்கான அடுத்த கேள்வி. உங்க நடிப்புக்காக உங்களுக்கு நீங்களே கொடுக்க விரும்பும் விருது எது? உங்க நடிப்புக்காகன்னு சொல்லியிருக்கேன், மைண்ட்ல வச்சு. ஃபுல்லா குடிக்கணும் பிரீத்தி. பக்கி பிரீத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுமா. சாவடி அடிச்சு சாவ. ஹலோ விருதுன்றாரு என்ன? விருதுப்பா, சுருக்கமா சொல்லு. பபிள் காமா? ஆல்கார். ஆஸ்கரா. ஆல்கார். முழுங்கினா என்ன சொல்லுமா? ஆஸ்கார் வருது. மரியாதை இந்த ஷோல இருக்கணும்னா ஒழுங்கா பேசு. இல்ல வெள்ளப்படு நீ. சொல்லுமா. டீசன்டா நடிகராம் பார் தினேஷ். சோப்பு டப்பா. வாவ், வெரி குட், இன்ட்ரஸ்டிங். ஃபெரோஸ். நடிப்பு புயலா? யாரு? வரேன். ஆஸ்கருக்கு அது எவ்வளவு பரவாயில்ல. இல்ல வரும் ரெண்டு இருக்கு. அப்படியா? நீமா? என்னது? என்ன விருது? புரியுது. வில்லி. வில்லிக்கு விருது. கேள்வி அதுக்கு புரியல. அவன் ப்ரொஃபைல பார்த்தா பள்ளி மாதிரி இருக்கிற. வில்லிக்கு விருது. ஓகே, உண்மையிலே வந்து ரியலான ஒரு அவார்டு வந்து தனக்கு தானே கொடுத்துக்கிட்டது வந்து தினேஷ் சோப்பு டப்பா. ஆனா அவருக்கு மார்க் கொடுத்துடலாம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. நன்றி மறப்பது நன்றன்று என தொடங்கும் திருக்குறளை கூறவும். பிரீத்தி எல்லாத்துக்கும் ஆச்சு சொல்லு ஒழுங்காப்ப. ஏமா டொனால்ட் டக் வாயே. மூக்குல ரெண்டு பல்ப வச்ச மாதிரி பேசாத. என்னன்றது கரெக்டா சொல்லுமா. கரெக்டா சொல்லுமா. தப்பு. தினேஷ். நண்டு மரப்பது நண்டு. நண்டு அல்லது வண்டு பிடிப்பது நன்றா? வாயாயோ ஃபெரோஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அணு உயிர் போயிடும் போல இருக்கு. நீ பேசிடு. சொல்லுமா. கன்றாவி. சரி அது குடிச்சிருமா? குடி. நன்றி மறப்பது நன்றன்று. அப்புறம் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு கொள்வதே நன்று. எனக்கு தெரியாது. நான் தெரியாததெல்லாம் சொன்னேன். எந்த ஊரு? சென்னை தான். சென்னை தமிழ் பொண்ணு தானே? அப்புறம் இழுத்துனா இருக்கு எல்லா இடத்தையும். எனக்கு நான் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தினா, சோ எனக்கு தமிழ் தெரியாது. சரி ஹிந்தில ஏதாவது குரல் சொல்லு. ஹிந்தியா? இல்ல அமிதாப் குரலாவது பேச. செகண்ட் லாங்குவேஜ்ல மதர் டங் வந்து தமிழ் தான உனக்கு? ஆமா. அப்புறம் என்ன? அண்ணா என்ன பண்றது? நான் எனக்கு எழுத படிக்க தெரியாது. ஓ, அன்எஜுகேட்டட் ஹீரோயினா? ரொம்ப நேரமா என்ன வந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிடுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனாங்கிறதா அந்த லட்சத்தை சொல்லியிருக்கேன். அண்ணா என்ன பண்றது? எனக்கு எழுத்து படிக்க தெரியாது.
சரி என்ன ஸ்கூலுக்கு போனே இல்லையா மணி? போனேனா? என்ன பண்ண? படிச்சேன். என்ன படிச்சடா? சரி நீங்க சொல்லுங்க, குறள் சொல்லுங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தப்பு. பிரீத்தி. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லாதது அன்றே மறப்பது நன்று. எப்படி? இல்ல மச்சான், இத தப்பு அப்படினோட நன்றல்லது அப்படினோட தப்புன்னு சொல்லிட்டோமா? உடனே நன்று அல்லாதது அன்றே மறப்பது நன்று. ஒரு துணைக்கால சேர்த்து போட்டுருக்கேன். யாரை கேட்டு போட்ட வெள்ளோடி கேட்காம? எனக்கு திருவள்ளுவர் சொல்லி கொடுத்ததுதான். ஆளப்பரா. ஓகே, பெஸ்டா சொன்னது வந்து நம்ம தினேஷ் அப்படிங்கறனால தினேஷ்க்கே மார்க் கொடுத்துடலாம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. உடுக்கை அடிக்கும் சத்தம் எப்படி இருக்கும்? உடுக்கை அடிக்கிற சத்தம் கரெக்டான சவுண்டா இருக்கணும். சும்மா கும்மு கும்முன்னு. ஃபெரோஸ் அடிங்க அடிங்க. என்ன உடுக்க தானே அடிச்சீங்க இல்ல வயித்துல அடிச்சுதா? சரி தினேஷ். தினேஷ் அவனை உடுக்க அடிக்கும் போது உடுக்க கீழே வாய் கிழிஞ்சிக்குது உனக்கு. இரு பிரீத்தி, உடுக்க எப்படி மாடிப்ப? ட்ரை பண்ணு ஒரு வாட்டி. சரி குடிச்சிரு. எல்லாரும் குடிச்சிருக்கு. எல்லாமே குடி போ. பெரிய டி ராஜேந்தர் டகடகடகடகடக்கு வயல உடுக்க அந்த மாதிரி அடிக்க. உடுக்க அடிக்குறான். நம்ம இஷ்டம் நான் எப்படினா வச்சுக்கலாம். நான் என்ன சாமிக்கு தான உடுக்க போறோமாமா. சங்கு உதிராங்க போடு. அது நல்லா இருக்கு. இப்படி உடுக்கடி. உடுக்கன என்னன்னா நீ வந்து அவள அடிங்க ஃபர்ஸ்ட். எனக்கு தெரியாதுடா. தினேஷ் தினேஷ் அடிமா. அடிமா உடுக்கியா. போதுமா? ஓ கம்போஸ் பண்ணி அடிப்பா. போதும், உடுக்கை கிழிஞ்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபெரோஸ் வந்து ஓரளவு உடுக்க அடிச்சதுனால அந்த உடுக்கையில பிஹெச்டி பண்ண பாலாஜியை சொன்னதால உடுக்க கரெக்ட் தான். நம்ம அவருக்கே மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆடு மாடு எப்படி மேய்ப்பீர்கள்? ஐயோ 4 பேரும் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார் நம்மால தான் தினேஷ் தான் ஊர்க்கார பையன். அடி மாட்டு ஓட்டுமா. ஓ ஓ ஆ? ஏய் 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 வா வா. அடுத்து யார்? பிரீத்தி, நீ ஓட்டுமா. நீதான் ப்ரொஃபஷனலா ஓட்டுன்னு நினைக்கிறேன். எப்படி ஓட்டுமா? ஏய் 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 கையோட பண்ணி அம்ச்சேன். கையோட பண்ணி அம்ச்சேன். இப்படி எவன் ஆடு மாடு ஓட்டான் ஊர்ல? ஐயோ ஃபெரோஸ் ஃபெரோஸ் ஓ ஓ ஓ ஓ உன்னை வந்து மாடை ஓட சொன்னார். வாத்த ஓட அண்ணே இது சொல்லும். அண்ணா நான் ஹிந்தி நான் செகண்ட் லாங்குவேஜ். ஆடு மாடுனா என்னன்னா தெரியுமா? சுமாரியா டெய்லி கன்னடி பார்க்க தெரியாது. சரி முழுங்கிட்டு ஓட்டு. அப்படியே தான் ஓட்டுறியா? முழுங்கிட்டு ஓட்டு. ட்ரூ 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 ட்ரூ. அதாவது ஆடு மாடுக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் வந்தா எப்படி இருக்கும்னு கேட்கல. அண்ணா காமெடி பண்ணாதீங்கண்ணா. நான் மொக்க கமெண்ட் அடிச்சேன். என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அத காமெடி பாரு. அப்ப நீ பாலாஜி பேசுற எல்லாத்துக்கும் சிரிப்பேன். சிரிப்பேன். சரி மாடு ஓட்டு. ட்ரூ ட்ரூ. எப்படி சொல்வாங்க? சரி இப்போ இங்க சிம்பிளா ஒன்னு சொல்றேன். உங்க அம்மா அப்பா உன்னை எப்படி இது பண்ணுவாங்க? அப்படி டீல் பண்ணு. என்னங்க இப்படி சொல்லிப்புட்டீங்க? இவ்வளவு லோக்கலா வர ஆடு மாடு ஓட்டறது உனக்கு தெரியாது? ஓட்டி தான் எனக்கு வரும். உங்க யாருக்குமே மார்க் கிடையாது. யாருமே சரியா மாடு ஓட்ட கிடையாது. இந்த சுற்றுல உங்களுக்கான இறுதி கேள்வி. சமீபத்துல உங்க அப்பா அம்மா உங்களை எதுக்காக கேவலமா திட்டினாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் அடிச்சது வந்து நிறைய திட்டுவாங்கன்னு அனு சொல்லுமா. ஐப்படத்துக்கு நைட் ஷோ போனோன்னா மூடிட்டு வீட்ல கடை எங்க போக தேவையில்லை. நாங்க எங்க மம்மி என்ன அப்பா என்ன சொன்னாங்க? டாடியோட சொல்ல நானே நான் அதிசயமா இந்த கேள்விக்கு தான் பதில் சொன்ன. அவன் குடிச்சிட்டா. சரி அது விடு. அவ இருக்குது குடிச்சா என்கிட்ட விஷயம்ல குடிக்க முடியல. சொல்லு பிரீத்தி. சரி ஃபெரோஸ் சொல்லுங்க. ஃபெரோஸ் சொல்லட்டும். அப்படியே தான் சொல்லணும். அப்படியே சொல்லணும். ஐயோ மெய்கையா போயாங்க ஆ மம்மி ஆ மெய்கையா போயப்போ மெடிக்கல் ஷாப்
2 லேடி எனக்கு கிழிஞ்சிட்டாங்க. அழகாக என் திட்டினாங்க. 2 மாத்திரை திருட்டு 2 லேடிஸ் அவங்கள திட்டிட்டாங்களாம். அழகாக அம்மா என் திட்டினாங்க. நீங்க முழுகி இருக்க எதுக்காக திட்டினாங்க அந்த 2 லேடிஸ்? அம்மா மெடிக்கல் ஷாப் போனப்போ 2 லேடிஸ் வந்து இந்த இது புதுக்கதை சீரியல் பார்த்துட்டு அந்த சேது இப்படி கொடுமைப்படுத்துறானே, எவ்வளோ தண்ணி லாரி ஓடுது, அந்த நாசமாக போனவன் அடிபடி சாமான்னு திட்டிருக்காங்க. அதை கேட்டுங்க அம்மா, இந்த பொழப்ப தேவையை மூடிட்டு ஊருக்கு வானே திட்டினாங்க. அப்போ நீங்கள் தாய் சொல்ல கேட்கல? மாட்டேன். ஓகே, இன்னும் எத்தனை தள்ளி லாரி வரப்போகுது? ஓகே சொல்லுங்க தினேஷ். இவருக்குலாம் என்ன லாரியா வரும்? தினேஷ் ஹீரோ இல்லம்மா, மகேஸ்வரி கூட தான் நடிக்கிறீங்க. இல்லை என் ஃப்ரெண்ட் அதுக்கா நடிக்கிறதே லாரியோட தான். சொல்லுங்க. பொங்கல் வந்து பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சுட்டாங்களா? லேட்டாக குளிக்கிறாங்க. சொல்லுங்க. புரியல. பொங்கல் அன்னைக்கு பூஜைக்கு லேட்டாக குளிச்சு ரொம்ப லேட்டாக வந்தேன். அதுக்காக கழுவி வா உங்களுக்கு கூட அப்படி குளிக்கிற. குளிக்கிறதே இவனும் சொன்னான். நீ சொல்லுமா. ஒரு 2 நாள் முன்னாடி வந்து இவளுக்கு அசிங்கமா திட்டி மெசேஜ் என்பது பதிலாக எங்க அப்பாக்கு அனுப்பி வச்சுட்டு எங்க அப்பா ஃபோன் பண்ணி செம்ம திட்டினார். யார்கிட்ட இவ்வளவு கேவலமாலாம் பேசியிருக்கேன் நீ, செம்மையா திட்டினார். நான் அனுப்பின மெசேஜ் எங்க அப்பா எனக்கு திருப்பி திட்டி அனுப்பிச்சாரு. ஓகே, இந்த லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஆன்சருக்கு வந்து லாஸ்ட் கொஸ்டினோட ஆன்சருக்கு எல்லாரும் உண்மை சொன்னதுனால எல்லாருக்குமே ஒரு மார்க் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சிருக்கு. இந்த முதல் ரவுண்டோட இறுதியில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர்ஸ் வாங்கிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இடுப்புன்றேன், அப்பனா நீ அடுப்புன்னு தானே சொல்லுவ. அதை காமிச்சிருந்தேன். ஏன் இடுப்புக்கா குச்சா இடுப்புல அடுப்புக்கா மெஸ்ஸி. அட பக்கி எதுமே தெரியல. என்ன சொல்ல படி தொலைறது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு டோருக்கு வெளிய உன் புருஷன் உட்கார்ந்து இருப்பான். ஐயா வெல்கம் பேக். சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் அண்ட் கோ பிரசன்டட் பை நல்லா சாப்ப கடை முகப்பேர். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட 2வது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட 2வது சுற்று அட்ரா சக்க அட்ரா சக்க ஆடுறா சக்க அரசக்க அரசக்க அரசக்க. இந்த அட்ராசக்கடைய ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். உங்க 4 பேர்ல இருந்து ஒருத்தர் வந்து இந்த சென்டரா நின்றீங்க, இன்னொருத்தர் இங்க நிப்பீங்க. தம்சரத் மாதிரி இங்க சில கான்செப்ட் இருக்கு. அதை வந்து மகேஷ் சொல்லுவாரு, இவர் நடிச்சு காமிப்பாரு. அதை நீங்க பார்த்துட்டு என்னன்றது சொல்லணும். ஆனா உங்களால சொல்லவே முடியாது. ஏன்? எங்க கிட்ட 4 ரோஜா செடி இருக்கு. அது வந்து பூக்களா வந்து விடும் உங்க மேல. ஓகேவா? கவிதை அந்த வலியும் தாங்கிக்கிட்டு இதையும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு 2 சோதனை. கொய்யால இங்க நடிப்பான், அங்க அடிப்பான். வேடிக்கை மட்டும் பாருங்க. அந்த வகையில முதல்ல வந்து வரப்போற அந்த பலியாடு யாருன்றதை பார்த்துருவோம். எஸ், முதல்ல வரப்போற அந்த செலிபிரிட்டி யார நடி கூப்பிடுறா? யாரா இருந்தாலும் ஓகே. ஓகே, இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நானும் பாலாஜியும் தவறுந்தோம். நீ என்ன போன ரவுண்ட்ல படுத்தின பாடுக்கு. அன்பு குழந்தைகளே. அண்ணா எடுத்து உடனே இப்படிலாம் வராதீங்க. அண்ணான்னு சொன்னா கோவம். சரி ஜி ப்ரோ. உங்களுக்கான தீம் வந்து சவுத் இந்தியன் ஃபுட். ஓகே ஓகே, நீ பக்கா லோக்கல்னு தெரியும். அதுக்காக தான் சொல்லிருக்கோம். your time starts now. பேசக்கூடாது, நடிச்சு காமிக்கணும். தம்சல்ஸ் மாதிரி லிப் மூமெண்டே இருக்கக்கூடாது. லிப் மூமெண்டே இருக்கக்கூடாது. சாம்பார் ரசமா? அவன பொரியல் ஆயினுக்குற சாம்பார் ரசம். லிப் மூமெண்ட் கூடாது. டோன்ட் லிப் மூமெண்ட். ஏய் மூஞ்சி அடிக்காதீங்க. நடிமா. ஏய் இங்க பாருடி. என்னப்பா? ஆரிடி. அது சொல்லுங்க. ஏய் என்னதுயா இட்லி? ஏய் ஏன் அப்படி அடிக்கிறீங்க பாவம்? பூரி 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 வெயிட் பூரி தோசை தோசை டைம் அப். முதல்ல பாலாஜி முதல்ல ரூல்ஸ் சொன்னோம். நம்ம குழந்தைங்க ரோஜா செடிகளை வீசினாங்களா?
அப்படிங்குது. இந்த சுற்று பொறுத்த வரைக்கும் 2 மார்க் எடுத்திருக்கீங்க. ஓகே, அடுத்ததா நம்ம அட்ராசக்கரோட களமிறங்க போட்டியாளர் தினேஷ். யாரை அடிக்க கூப்பிடுறீங்க? ஃபெரோஸ். ஃபெரோஸ் வாங்க ஃபெரோஸ். உங்களுக்கான தீம் வந்து ஓல்டு காமெடி ஆக்டர். ஓல்டு காமெடி ஆக்டர்ஸா? ஓகேவா? Okay. ஒவ்வொரு ஆக்டரா இவர் நடிச்சு காமிப்பாரு, நீங்க சொல்லணும். ஏய் ஐயோ அவனுக்கு ஒருத்தரையும் தெரியாதே. ஒரு வில்லன் காமெடி பண்ண போறாயா? காமெடி பண்ண போறா. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ தினேஷ். குமரி முத்து. ஓல்டு காமெடி. யாரா? வேற அடுத்தது கமான். கமான் கமான் நீ தான் வந்துங்கற. இங்க பாருடா. தம்பி இங்க பாருடா. யாரா? சந்திரபாபு. போய்ச்சா அது முதல்ல கட்டறது ரெண்டாவது. நோ தப்பு. சரிதால பரவாயில்ல. நோ லிப் மூமெண்ட். சொல்லு. நாகேஷா சொல்லுடா. இருடா எனக்கு கேட்கணும்ல. என்ன ஸ்கிரிப்டா? ஐயோ எல்லாத்தையும் ப்ளே பண்ணு. அப்ப என்னதான் பண்ணுவாங்க? டேய் துரோகி மலை வாங்குறியா? ஐயோ ஐயோ சொல்றா. டைம் அப். ஒன்னாவது வழக்கமா சொன்னியா? ஓகே, இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் தினேஷ் அது ஒரு மார்க் எடுத்துக்கிறாரு. थैंक यू. அடுத்ததா நம்ம அட்ராசக்க ரவுண்ட்ல களம் இறங்க போகிற போட்டியாளர் பக்கி பிரீத்தி. யார் நடிக்க வரணும் உனக்கு ஹெல்ப்க்கு? இல்ல அனு நடிக்குது. அனு நடிக்குது. ஐயோ நான் வரேன். இந்த கேம் நான் ஃபெயில். இப்பவே ஃபெயில்மா ஆன்சர் ஆயிக்கிறேன். ஓகே, வந்து சுய தொழில்கள். Your time starts now. தக்கறது டைலர். சமைக்கற. நாக்கு என்ன பண்ற? இல்ல. ஏறி நிக்கிற வெயிட் பண்ணியா? இவன் மட்டும் ஒழுங்காவே க்ளூ கொடுக்க மாட்டேன்றான். சமைக்கற. மேக்கப் ஆர்டிஸ்ட். யோ இரியா மூஞ்சில யார அடிக்கிறது? மாஸ்டர் பால் கேக்குறாங்க. அவன் ஒழுங்காவே அடிக்க மாட்டேன். சமைக்கற. மெஹந்தி போடுறேன். மெஹந்தி ஆர்டிஸ்ட். ஆணி அடிக்கிறவன் சுத்தில. ஆணி பிளம்பர். ஐயோ டேய் செட் உடைக்காதீங்க. அடுத்தது இதேதான். பெயிண்ட். அத சொல்லியாச்ச முதல்லயே, அது கிடையாது. டேய் லிப் மூவ்மென்ட் கூடாதுமா பெருசா. சர்ஜரியன். டேய் டைம் அப். அங்க போமா. அங்க போடி. பாலாஜி பக்கி. இல்ல மாமா மேல வந்துருச்சு. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் பக்கி பிரீத்தி 3 மார்க் எடுத்திருக்காங்க. குழந்தைங்களா பூ எடுத்துட்டு தொட்டி வீசுங்கப்பா. ரெடியா? உங்களுக்கான தீம் வந்து கிராமத்துல வீட்ல இருக்கிற சில பொருட்களை இவங்க நடிச்சு காமிப்பாங்க. கிராமத்து வீட்ல. ஆமா. ஓகேவா? ஈஸி தான். ஓகே, your time starts now. என்னது? பாவி. அம்மியா? அம்மி உரல். சுத்தியா? உளி சுத்தியா? கொத்துறது தெரியல. அடுத்தது போ. கிஸ்குங்க. தொட்டில். என்னையா டூ போட்டு விடுற மாதிரி விடுறாரு. ஏறுங்க. தெரியல. அடுத்து சொல்றீ. அடுத்து போ. பாத்து. ஏய் ஊதி அடிக்கிறாங்க. நீ வெளியே ஸ்பீட் அடிக்கிற. அது போயிடுச்சு. அடுத்து அம்மா போங்க விடுங்க. சாவி சத்தியமா எனக்கு தெரியல. வேற அடுத்து சொல்லு. தலா அடுத்து தெரியலையாமா? சுத்தி ஆணி. பாலாஜி சுத்திக்கு மேல இடிக்கியா? இதுல இருக்கிற ஒரு ஐட்டத்தோட பேருமே எனக்கு தெரியல. இல்ல
நான் இடுப்புன்றேன் அப்பனா நீ அடுப்புன்னு தானே சொல்லுவ அத காமிச்சிட்டு ஏன் இடுப்புக்கா குச்சடா இடுப்புல அடுப்புக்கா இது என்ன சுட்டியா சட்டியா நான் சுட்டின்னு படிச்சு சுட்டிக்கு தெரியல பாத்தீங்களா, சுட்டிக்கு தெரியல அப்ப நான் தான் வின்னர். ஆட குக்கர் கருமா இங்க பாரு அண்ணே சத்தியமா சொல்ல பில்லி சூனிய செஞ்சு வச்சிரும் உனக்கு மொய்யால மொத்தமா எடுத்துன்னு போயிரும் நீ டேய் பில்லி சூன்ய பொம்மைக்கே பில்லி சூன்ய பே நீ யோர்த்த இப்பதான் பஞ்ச் அடிச்சு நிக்கிறான் நம்பியா இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் 2 மார்க் எடுத்திருக்கீங்க ஃபெரோஸ் ஏங்கடா அந்த மாதிரி செலிபிரிட்டி கூப்பிடுற நீ யோ அவன வீட்டுக்கு ரேஷன் கார்டு பேர்லாம் எழுதி வருது எனக்கு தெரியுமா வெல்கம் பேக் சரவணாஸ்கோஸ் தங்கநகை மாளிகை நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் பாட் பை எம்சிஆர் வேட்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் கோ பிரசன்டட் பை நல்லா சாப்ப கடை முகப்பேர் வெரி குட் நம்ம நிகழ்ச்சியுடைய பரபரப்பான 3வது சுற்றுக்கு வந்துட்டோம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சுற்று பேஸ்மென்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக் இதோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் நீங்க இந்த மேல உட்காந்துருப்பீங்க மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு இந்த பேஸ்மெண்ட் ஒரு இடத்துல இருக்கு அது ஆடிக்கிட்டே இருக்கும் ஒருவேளை கீழே விழுந்துட்டீங்கன்னா பெட் நினச்சி படுத்துறாத குக்கரு உன்னதான் ஓகேவா மறுபடியும் ஏறி உட்காந்து பிறகு கேள்வி கேட்பாரு ஓகே ஒரு நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு அதிகமான பதில் சொல்றீங்களோ அவ்வளவு அதிகமான மார்க் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல வர போற அந்த பலியாடு பக்கி பிரீத்தி ஓகே பிரீத்தி உங்களுக்கான தீம் வந்து நடிகைகளின் வசனம் ஒவ்வொரு ஆக்ட்ரஸோட ஃபேமஸான டயலாக் நான் சொல்லுவேன் அது எந்த அந்த ஆக்ட்ரஸ் வந்து எந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த மூவி நேம் நீங்க சொல்லணும் ரொம்ப ஈஸி ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ ஏங்க வெறும் காத்து தாங்க வருது ஐயோ படம் பேத்தல நான் நெக்ஸ்ட் போனா நீ என்ன காரக்குடி தெரியாதனமா நாங்க இங்க கூப்பிட்டோம் காரக்குடியில கூப்பிட்டாக மேல உட்காருமா ஒரு மரியாதை இல்ல பத்து ஊத்துங்கன்னு இரு நான் உட்கார்ந்து போய் ஓட்டுங்க என்ன காரக்குடியில கூப்பிட்டாக மன்னார்குடியில கூப்பிட்டாக சொல்லி தொலையமா இதுதான் ஈஸி யார சொல்லுங்க ப்ளீஸ் எவ்வளவு பெரிய மாத்திரை கேளு எவ்வளோ பெரிய மாத்திரை பஞ்சதந்திரம் உனக்கு ஆடு வாங்கி வர தெரியாது கோழி வாங்கி வர தெரியாது ஐயோ ஆடு கோழி எல்லாம் தெரியல மாடு தான் தெரியுது மின்சார கண்ணா வயசானவனும் ஸ்டைலும் அழகா மாறவே இல்லை பரேப்பா ரெடி அப்பா லுசா பண்ணி யார் பாது தெரியல அப்பா தான் கோபால் உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால் தெரியல சீக்கிரம் டைம் அப் டைம் அப்பா நான் குடுங்க ஏங்க வெறும் காத்து தாங்க வருது மறந்துடுவீங்களே எவ்வளவு நல்ல டைம் தேவர் மகனு தேவர்மா மேல உட்கார்ந்தா இந்த எதுவும் காரக்குடியில கூப்பிட்டாங்க இது கோயசர்லா மேடம் சொல்றாங்க கரகாட்டக்காரன் எவ்வளவு ஈஸியான டயலாக் உங்களுக்கு சுத்தமா இல்லங்க இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் பிரீத்தி 2 மார்க் எடுத்துருக்கீங்க ஓகே நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுல அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் நம்ம வில்லன் ஃபெரோ உங்களுக்கான தீம் வந்து ஓர் எழுத்து வார்த்தை அதை வச்சு அதுல தொடங்குற 2 வார்த்தை பாடலாம் இப்போ வந்து மை அப்படின்னா மைனா மைனா நம்ம மை வர மாதிரி 2 புரியுதா இது ஈஸியா இருக்கும்ல எல்லாம் இங்க ஏறின அப்புறம் தான் கஷ்டமாகும் சரியா யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ பூ கூவா ஐயோ பூ வச்சு 2 அந்த பூவா அந்த மாதிரி 2 பூவா இல்லையா தெரியலையே சரி தீ பிடிக்க இந்த கரணகாலத்துல கிளுகிளு போனக்கு வா 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 வந்து மஞ்சள் மலரே உங்க தாத்தா ஓகே போ போண்ணா நான் சொன்னா ரோஸ் பாடு செத்துருடா போ போடா புண்ணாக்கு ஏய் பாட்டு சரி ஐ தெரியலையே மேல இருந்தே சொல்லல கீழே வந்து சொல்றேன் கா 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 நீ ஏத்து குடுற மச்சான் லீடு கா அதான் அப்ப பாயிண்ட் இல்ல இருக்கு ஓகே நீதானா நெஞ்சே நீதானா போ
டைம் அப். இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் பெரோஸ் 5 மார்க் எடுத்திருக்காரு. நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுல அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் உனக்கான தீம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க தமிழே தெரியாதுன்னு சொல்லுவீங்கல்ல, நடிச்சீங்கல்ல, ஆனா லோக்கல்னு தெரிஞ்சிச்சு கடைசியா சைதாப்பட்ட. உங்களுக்கு பர்சனாலிட்டிஸ் ஒரு பர்சனாலிட்டி பேரா சொல்லுவேன். அவங்க என்ன ப்ரொஃபஷன் எடுக்காங்கன்னு நீங்க சொல்லணும். ஸ்போர்ட்ஸ் பெரிய பர்சனாலிட்டி. எஸ்கே சூர்யா. அதெல்லாம் விட மாட்டேன். ஏய் அத ஆரம்பிச்சு விடாத, இழுத்துக்குன்னு சொன்னா இல்லையாடா? உனக்கு சரிப்பா, இதான் உனக்கு தீம். Your time starts now. டைகர் வுட். யாருங்க அது? உசைன் போல்ட். எனக்கு சத்தியமா தெரியாது. உசைன் போல்ட். மைக்கேல் ஷூமேக்கர். ஐயோ ஷூமேக்கர்லாம் எனக்கு தெரியாது. சோம்தேவ் தேவர்மன். சத்தியமா தெரியாதுங்க. மெஸ்ஸி. ஏங்க யாருங்க மெஸ்ஸி? அட பக்கி எதுமே தெரியல. என்ன சொல்ல படி தொலைறது? ஏன் மல? ஏங்க தெரிஞ்ச கேள்வியா கேளுங்க. தீபிகா பல்லிங்கல். சரியா பாவம் உங்களுக்கு நம்ம என்னம்மா? முடியலங்க. அதெல்லாம் உனக்கு பேத்தி மாதிரி. ஏறு. இதெல்லாம் யாரா? விராட் கோலி. விராட் கோலி வந்து கிரிக்கெட் பிளேயர். மேரி கோம். டென்னிஸ் இல்ல பேட்மிண்டன். ஏங்கடா அந்த மாதிரி செலிபிரிட்டி கூப்பிடுற நீ? யோ அவன உங்க வீட்ல இருக்கிற ரேஷன் கார்டு பேர்லாம் எழுதி வரேன் உங்களுக்கு தெரியுமா? விட்டுருங்க நீ சொல்லாத, நான் சொல்லும் விட்டுருங்கன்னு. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஒரு அம்மா சுத்தாதீங்க. டைம் ஆப். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இப்ப நீ என்ன இடத்துல ஏறி உட்கார்ற? இழுத்துக்க. ஜாலியா சுத்துதுல. இழுத்துக்க. சும்மா சொன்னேங்க. ஐயோ இல்ல டைம் உண்மையிலே டைம் நீ இறங்கு. நீ எதுக்கு ஏறுன? என்ன பதில் சொல்றது? டோ இவங்க தான் ஏற சொன்னாங்க. ஜாலியா சுத்துதுல. ஜாலியா சுத்துதுல. டைகர் வுட்ஸ் உண்மையா உனக்கு தெரியாதா? தெரியாது. உனக்கு தெரியாதா மச்சான்? கை கொடுங்க. ஐ லைக் யூ. தெரியாதா? கை கொடுங்கன்னு சொல்லாத. எல்லா கேள்விக்கும் நீ கை கொடுத்துனே இருக்கணும் உனக்கு. நாங்கலாம் ஒரே கேட்டகரி. தெரியாது. போ. தேங்க் யூ. அங்க போய் கேக்குறா. பதில் தெரியும் ஆனா தெரியாது. விராட் கோலின்னு கேட்டேன்ல, அது இதுல கிடையாது, சும்மா கேட்டேன். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? அப்ப காமெடியாப்பா, சிரிச்சிருக்கா. ப்ளீஸ் என் காது போடு ப்ளீஸ். நீ வேணா பாரு. சத்தியமா சொல்றேன், இது யாரு டேப் பண்ணாங்க தலைவா. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு டோருக்கு வெளிய உன் புருஷன் உட்கார்ந்து இருப்பான் ஒரு ஐயா. யார் அவனுக்கா? ஆமா. ஓகே, இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம அனு வந்து 1 மார்க் எடுத்திருக்காங்க. அது அனாமத்தா கொடுத்துருக்கோம். எங்களோட நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். வரலாற்றுல இப்படி ஒரு இழுவை பற்றி பார்த்ததே இல்லை. அடுத்ததா ஒரே ஒரு ஆள் தான் மிச்சம் இருக்கிறாரு. ஓகே தினேஷ் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான தீம் காமெடி திரைப்படங்களோட பேர் சொல்லுவேன். ஓகே. மூவி நேம். அதோட டைரக்டர் யாருன்னு நீங்க சொல்லுங்க. டைரக்டர். ஓகே. ஓகே, your time starts now. கண்ணகி கூந்தல முடி. ஐயோ. ஓகே, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். இவரு பாலாஜி தரணிதரன். ஓகே, வசூல் ராஜா MBBS. இவரு சரண். சரண். எஸ்பி சரண். எஸ்பி சரண். எஸ்பி சரண்ல சரண். சரி விடுங்க, சரண் தான். ஓகே, சூது கவ்வும். இது நலன். நலன் குமாரசாமி. ஓகே, சதிலீலாவதி. ஐயோ இவரு கமல் சாரா? இல்ல தெரியல. பாத்து. ஓகே, பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் வந்து கேஎஸ் ரவிக்குமார். ஓகே, பாஸ் என்கிற பாஸ்கரன். ராஜேஷ். பம்மல் கே சம்பந்தம். ஐயோ தெரியல. பம்மல் கே சம்பந்தம் தெரியல. இம்சை அரசன் 23ஆம் சிம்புதேவன். சிம்புதேவன். ஏய் என்ன அப்படியே போய் பிரீத்திட்டு உட்கார்ந்துற போல இருக்கு சேர்ல. அவன் தான் ஓரானே நவருவன் இல்ல அப்படியே உட்கார்ந்து இருக்கு.
ஏற முடியலடா. கோவா. கோவா வெங்கட் பிரபு. வெரி குட். டைம் அப். இந்த ரவுண்ட பொறுத்தவரைக்கும் 7 மார்க் எடுத்துட்டீங்க தினேஷ். சரி ஓகே. நம்ம நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். சுற்று ரொம்ப பரபரப்பாக முடிஞ்சிருக்கு. 4 பேர் வந்து 3 ரவுண்ட் அட்டன் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து 2 பேர் தான் போக போறாங்க. என்னோட ஒரே ஒரு வேண்டுதல், என்னோட குலதெய்வத்துக்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன்னா, அது மட்டும் ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துடவே கூடாது. ஓகே, இந்த 4 பேர்ல இருந்து எந்த 2 பேர் வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு போக போறாங்கிறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் பார்த்துடலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவில் கொஞ்சம் யார் சொல்லுவாதா? டிஸ்டர்ப் பண்ணுவோம். நீ சொல்ல. டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை MCR வேஸ்டிகள் சட்டைகள் அண்ட் கோ பிரசன்ட் பை நல்லா சாப்ப கடை. வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை MCR வேட்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் அண்ட் கோ பிரசன்ட் பை நல்லா சாப்ப கடை முகப்பேர். வெரி குட். நம்ம இந்த எபிசோட்ல ஃபைனல் ரவுண்ட் வந்திருக்கிற 2 மிகப்பெரிய அறிவாளிகள் தினேஷ் மற்றும் ஃபெரோஸ். வெரி குட். ஃபைனல் ரவுண்டோட ரூல்ஸ் மிஸ்டர் பாலாஜி சொல்லுவார். மகேஷ் ஆசிடிஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்ககிட்ட ஒரு கேள்வி மாற்றி மாற்றி கேட்பாரு. முதல் 4 கேள்விகளுக்கு யார் தவறாக விடை சொல்கிறீங்களோ அவங்க ரன்னர், இன்னொருத்தர் தான் வின்னர். அதே மாதிரி ஒரு தவறான விடைக்கு எனக்கு நேர்ப்பீங்க கீழே. ஃபைனலாக தாச்சி எடுத்தான். ஓகே மிஸ்டர் ஃபெரோஸ் சொல்லலாம். இறுதி சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. அக்னி என்கிற ஏவுகணையை இந்தியா எந்த மாநிலத்தில் இருந்து ஏவியது? குஜராத். நான் வந்து ஃபெரோஸ்ட கேட்டேன். நீ சொன்னது மகா தப்பு. அது விஷயம் க்ளூ தெரிவிக்கல மாட்டீங்க. அதான் ராஜஸ்தான். ராஜஸ்தான். ஏன் குஜராத் பக்கத்தில் இருக்கிறதுனாலயா? டெசர்ட் இருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கு தெரியுமாமா அனு? நியூ டெல்லி. ஆமாம், 10 வச்சு விட்டதே இதுதான். பக்கி பிரீத்தி உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரியும். ஓகே, சரியான விடை சொல்லலை அப்படின்னா ஃபெரோஸ், ஒடிசா என்பதுதான் சரியான விடை. வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி தினேஷ். இந்தியாவின் நைல் நதி என்று அழைக்கப்படும் நதி எது? கங்கை. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்தியாவினுடைய நைல் நதி என்று அழைக்கும் நதி எந்த நதி அப்படி கூப்பிடுவோம்? இந்தியாவின் நைல் நதி. கோதாவரியா? கோதாவரி இல்ல அதெல்லாம் துணை நதி. கங்கை, யமுனையா? என்கிட்ட கேட்காதம்மா, நீ பதில் சொல்லுமா. நீ ஏதாவது முடிவு பண்ணு. சரி ஓகே, கங்கை. கங்கை. ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துடலாம். சரியான விடை. ஃபெரோஸ், உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. இந்திரா காந்தி அணுசக்தி நிலையம் எங்கு உள்ளது? வெரி சிம்பிள் கொஸ்டின். இங்க பாரு, அனு டிஸ்கஸ் பண்ணாதீங்க, எனக்கே ஆத்திரமா இருக்கு. டிரான்ஸ்லேட் பண்ண தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எங்க உள்ளது? அடி வாங்காத ஃபெரோஸ். இல்ல எங்க இந்திரா காந்தி அணுசக்தியில எங்க இருக்குது? இந்திரா காந்தி எங்க இருக்குது? தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எங்க இருக்குது? தமிழ்நாட்டுல எங்கமா இருக்குது? 4 தீய சக்தியை வச்சுட்டு நாம இந்த அணுசக்தி பத்தி கேள்வி கேட்கக்கூடாது. தமிழ்நாடு தெரியல. தெரியல. ட்ரை பண்ணலாமே. ஏதாவது இப்போ யோசிக்க தலைவா. தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு கேட்டேன். இதை விட என்ன ஒரு க்ளூ? ஓகே, பதில் தெரியல அப்படின்னா கூட நீங்க ஒரு லெவல் கீழே இறங்குவீங்க ஃபெரோஸ். தெரியுமா? ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்ரீஹரிகோட்டா. அவனை 4-5 தடவை இறக்கிருங்க. ஐயோ, பதில் தெரியலன்னு சொல்ல வேண்டியது. கேள்வியே கேட்கல. கல்பாக்கம் என்பது சரியான விடை. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி தினேஷ். ஓகேண்ணா. தமிழ்நாட்டில் கிழக்கின் ட்ராய் என அழைக்கப்படும் கோட்டை எது? எனக்கே புதுசா இருக்கு. ஈஸ்ட் ட்ராய் என அழைக்கப்படுகிற ஃபோர்ட் கோட்டை எது தமிழ்நாட்டில்? இப்ப வந்து அனு நினைச்சுது நல்ல வேலை ஃபைல் ஒன்று போல. சீரியஸா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நானும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கேன். வந்திருந்தா நான் செத்துருப்பேன் நானே அந்த கைத்துல. செஞ்சிக்கோட்டையா? செஞ்சிக்கோட்டை ஒரே கோட்டையா? அது ஒன்று தான் தெரியும் எனக்கு. லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிக்க. அந்த ஒரு கோட்டை தான் தெரியும். தெரியும். அதை விட்டா எங்க ஊர் தான் மலைக்கோட்டை. மலைக்கோட்டை. என்ன கோட்டை இப்ப? செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டை. ஓகே, செஞ்சிக்கோட்டை என்பது சரியான விடை. ஐயோ, எனக்கு ஜிகே தெரிஞ்சிருக்கு. ஐயோ. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி ஃபெரோஸ். இது வரைக்கும் 2 கேள்விக்கு நீங்க தரணும் பதில் சொல்லி சக்சஸ்ஃபுல்லா டவுன் ஆயிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி.
ராஜ்யசபாவுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? வெரி சிம்பிள் கொஸ்டின். சச்சின். சச்சின். கான்ஃபிடென்ட்? 100%. ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சரியான விடை. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. கோகோ விளையாட்டின் தாயகம் எது? தமிழகம். கோகோ விளையாட்டின் தாயகம் எது? எந்த கண்ட்ரி? தாயகம் கண்ட்ரியா? நம் இந்தியா. நம் இந்தியா. கன்ஃபார்ம்? ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சரியான விடை. நல்ல படிச்ச பையன். படிச்ச பையன். குரூப்ல வந்துட்டான். குத்துமதிப்பா தானே சொன்னீங்க தினேஷ்? இல்ல சரி ஓகே விட்டுருங்க. இல்ல கரெக்டா சொல்லிடுங்க. ஃபெரோஸ், உங்களுக்கான 4வது கேள்வி. எந்த மன்னருக்கு திருமுறை கண்ட சோழன் என்ற பெயர் விளங்கியது? அவனுக்கு மட்டும் ஈஸியா கேளுங்க. சச்சின் வந்து ரவிசி. திருமுறை கண்ட சோழன் என்று பெயர் பெற்ற மன்னன் யார்? ராஜராஜன். அவ்வளவுதான், ராஜராஜன் ஃப்ரீஸ். ராஜராஜன்னா யாரு? அப்படி சொல்லி முடிக்கணும்ல. ராஜராஜனா ராஜேந்திரனா கன்ஃபியூஷன் வேண்டாம். ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் என்பது சரியான விடை பெறும். வாவ், வாட் எ காம்படிஷன். உங்களுக்கு 4வது கேள்வி. மருத்துவ கலையில் வல்லமை பெற்றிருந்த பாண்டவர் யார்? பாண்டவர்கள்ல வந்து மருத்துவ கலையில வல்லமை பெற்றிருந்தார். நகுலன் அழகா இருப்பான். சகாதேவன். நகுலன் அழகா இருப்பான். சகாதேவன் அழகா இருப்பான். இல்ல அவன் தான் டாக்டர்னு நினைக்கிறேன். சகாதேவனா? தெரியல. சகாதேவனுக்கு நீங்க பேசுறீங்க. யாரை ஃபிக்ஸ் பண்ணுங்க? சகாதேவன். சகாதேவன். நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பார்த்தலாம். தவறான விடை. யாரு? முதல்ல சொன்னது சரியான விடை. நகுலன் என்பது சரியான விடை. இதுவரைக்கும் நான் மொத்தம் 4 கேள்வி கேட்டிருக்கேன். நீங்க 2 கேள்விக்கும் நம்ம தினேஷ் வந்து 1 கேள்விக்கு தரமான பதில் சொல்லியிருக்காரு. குட் காம்படிஷன். உங்களுக்கான 5வது கேள்வி ஃபெரோஸ். எந்த நாடு நடிகர் சிவாஜி கணேசனுக்கு சிவாலியே விருதை வழங்கியது? வேறு இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதெல்லாம் சொல்லி ஆகணும். யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ என்பது சரியா இல்லை தவறா? தெரியுமா? பிரான்ஸ். பிரான்ஸ் என்பது சரியான விடை. வெரி குட் தினேஷ். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 5வது கேள்வி. நாகரிக கோமாளி என்று தனக்குத்தானே பட்டம் சூட்டிக்கொண்ட தமிழ் நகைச்சுவை நடிகர் யார்? என்எஸ் கிருஷ்ணன். டவுட்டாவே எல்லா பதிலும் கேட்டாங்க. என்எஸ்கே என்பது சரியா இல்லை தவறா? சரியான விடை. வெரி குட். உலகத்துல 2 பேருக்கு தான் நகைச்சுவை நடிகருக்கு தான் சிலை இருக்கு. ஒன்னு சார்லி சாப்ளின், இன்னொன்னு என்எஸ்கே. அந்த நடிகர் வந்து நம்ம தமிழ் திரைத்துறையில் இருந்திருக்காங்கிறது நமக்கு எல்லாம் ஒரு பெரிய பெருமை. உங்களுக்கான 6வது கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு தரமான பதில் சொல்லிட்டீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஓகே ரைட். ஓகே. திருமுருகாற்றுப்படையை இயற்றியவர் யார்? யாருக்குங்கம்மா? யாருக்கு? அவனுக்கு மட்டும் ஈஸியா கேக்குறீங்க. திருமுருகர் ஏதோ ஒரு கவிஞர். ஏதோ ஒரு கவிஞரா? திருமுருகாற்றுப்படையை இயற்றியவர் யார்? இயற்றியவரா இறக்கியவரா? கண்டிப்பா இறக்கியவர் தான். ஓகே. ஏற்றிய பேர் வந்துட்டு யாரும் சொல்லுங்க. இறக்குற பேரை நான் சொல்றேன் குமார். வைக்கலாமா? கம்பரா? ஏதோ கம்பர். ஓகே. கம்பர் என்பது மிக தவறான விடை என்பதில் யாருக்கு பார்த்துக்க. ஓகே, வெரி குட். நக்கீரர் என்பது சரியான விடை. ஓகே, இந்த எபிசோட வின்னர் தினேஷ் ரன்னர் ஃபெரோஸ். ஓகே, இந்த எபிசோட வின்னர் நம்ம தினேஷ் அவர்களுக்கு விஜய் டிவி வழங்குகிற ஒரு அற்புதமான பரிசு. இந்த எபிசோட ரன்னர் ஃபெரோஸ் அவர்களுக்கு விஜய் டிவி வழங்குகிற ஒரு பரிசு. இதே மாதிரி அற்புதமான செலிபிரிட்டிஸ் கூட அடுத்த வாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது அடுத்த வைகை புயல் தாடி பாலாஜி மற்றும் ஈரோடு மகேஷ். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள். கோ பிரசன்டட் பை நல்லா சாப்ப கடை முகப்பெருங்கம.